12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டத்தில் 97.45% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை 5 மாவட்டங்கள் மிக அதிகமான முடிவுகளை பெற்றிருக்கின்றன. இந்த தேர்வில் திருப்பூர் மாவட்ட பள்ளிகள் 97.4ஆகவும், சிவகங்கை மாவட்ட பள்ளிகள் 97.4ஆகவும், ஈரோடு மாவட்ட பள்ளிகளும் 97.4ஆகவும் தேர்ச்சி இந்த முடிவுகள் இருக்கின்றன. அதே போன்று அரியலூர் மாவட்ட பள்ளிகள் 97.2% அளவிற்கு தேர்ச்சி பெற்றிருக்கின்றன. கோவை மாவட்ட பள்ளிகள் 96.97% அளவிற்கு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன. ஆக இந்த திருப்பூர், சிவகங்கை, ஈரோடு, அரியலூர், கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் எல்லாம் அதிகப்படியான மாணவர்களின் தேர்ச்சி சதவீதத்தை பெற்றிருக்கின்றன. மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளாக திருவண்ணாமலை மாவட்டம் 90.4ஆக இருக்கின்றது, நாகை மாவட்டம் 91.1ஆக இருக்கின்றது, திருவள்ளூர் மாவட்டம் 91.3ஆக இருக்கின்றது, கிருஷ்ணகிரி மாவட்டம் 91.8ஆக இருக்கின்றது, காஞ்சிபுரம் மாவட்டம் 92.2ஆக இருக்கின்றது. எனவே இந்த திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் எல்லாம் தேர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கின்றன. அதே போன்று மாவட்ட வாரியாக எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் பல மாவட்டங்கள் 95%க்கும் கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக வட மாவட்டங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் கணிசமான அளவிற்கு இந்த முறை தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். வடக்கு மாவட்டங்களில் இந்த சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை தேர்ச்சி சதவீதம் 94% அளவிற்கு இருக்கின்றது. அரசு பள்ளி, தனியார் பள்ளி என்று சேர்த்து பார்த்தோம் என்றால் 94.4ஆக இருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 91.3ஆக உள்ளது.